சேர்ந்து வாழுறதுதான் சிறப்பு என்று பேசுவது, இல்ல பிரிந்து வாழ்வதுதான் சிறப்பு என்று பேசுவதற்காக சர்வேசரி சிவரூபன் அவர்கள் வந்திருக்கிறார். வாருங்கள் அக்கா, வாங்க. அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற அன்னை தமிழுக்கு நிலையேதும் இல்லாத நித்திய சொருவமாக பாமுகம் தலைவருக்கும் துணை தலைவருக்கும் எப்படி இதற்கு தீர்ப்பு வழங்கப் போறேனோ என்று எண்ணி தவித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் நவுலா சிவநாதனுக்கும் எனது தரப்பு வாரினருக்கும் எதிர்த்தரப்பு வாரினருக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய பொருளாதார சூழலில் இளையோர்கள் பெற்றோர்கள் இணைந்து வாழ விரும்புகிறார்களா, தனித்து வாழ விரும்புகிறார்களா? இது என்னென்றால், அன்று கேட்டவன் அரசன் மறந்தாள், இன்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாழுகின்றான். இது நடுவில் மனிதன் வாழ்கின்றான். எப்படி என்றால், சேர்ந்து வாழ்கிறார்கள், சேர்ந்து வாழத்தான் விரும்புகிறார்கள் என்று எல்லாம் சிறப்புவாதினர் சொன்னார்கள். ஆமோதிக்கிறேன். அது எப்போ, அன்றைய காலமா இன்றைய காலமா என்று வந்தால் அன்றைய காலம் என்றால் ஆமோதிக்கலாம். ஆனால் தனித்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்கின்ற பிள்ளைகளைத்தான் இன்று நாம் காண்கின்றோம். கல்விக்காக தனித்து வாழவில்லை. நாங்கள் ஒரு பக்கத்துலதான் போறோம். சராசரி போடுறீங்கள், புள்ளிகள் போடுறீங்கள், இப்படி இருக்கு கணக்கு என்று போடுறீர்கள். ஆனால் உலக ஒட்டுமொத்தம் எடுத்து பாருங்கள், வாழ்வியல் இருங்க. வாழ்வாதார நிலையில பொருளாதாரம் பற்றாக்குறை என்று எடுக்காதுங்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி. அன்று படித்த பாடல் இன்று இருக்கு. ஆனால் அன்று நடந்த இளையோர்கள் இன்று இருக்கிறார்களா? அன்று போல் இன்று இருக்கா? அதைத்தான் இங்கு கொண்டு வர வேண்டும். நாம் புள்ளி விவரங்களையும் அங்கு நடக்கிறது இப்படித்தான் என்றதையும் எடுத்து காட்டுவது இல்லை. இன்றைய இளைஞர்கள் படிக்கிறார்கள், தனித்த வாழ விரும்புகிறார்கள், ஒரு சிலர் மட்டும். ஆனால் சில கைங்கரியங்களை வைத்துக் கொண்டு தங்கள் பிரச்சனைகளை மற்றவர்கள் காணக்கூடாது என்றும் தனித்து வாழ்கிறார்கள். அதையே நீங்கள் கூட்டு பார்க்கவில்லை, அதையே ஆராய்ந்து பார்க்கவில்லை. இன்றைய முன்பு இருந்த இளைஞர்களா இன்று இருக்கிறார்கள். ஆனால் ஆண்கள் என்கின்ற வர்க்கம் இருக்கிறது. ஆண்களாக இருக்கிறார்களா? எல்லாரும் கல்வியோடு தான் இருக்கிறார்களா? தனித்து வாழ்கிறார்கள். 4 அறை இருந்தால் ஒரு அறையிலே மகன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், ஏன் செய்கிறான், எதை செய்கிறான் என்று பார்க்கிற பெற்றோர்களா இந்திய பெற்றோர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்களாம். காலமை எழுந்து அந்த புள்ளிய பராமரிப்பு நிலையத்துல விட்டு தாங்கள் வேலை செய்ய போற பெற்றோர்கள் எப்படி சேர்த்து வைத்திருப்பார்கள்? நடுவரே, நீங்களும் கேட்டு சமாதானமா கதை கூறிக்கொண்டு வாரீர்கள். காலம் இழந்து நாங்கள் வசதிக்காக பிள்ளைய கொண்டு போய் என்ன ஒரு இடத்தில் பால்வடி குழந்தைய விட்டு போற பெற்றோர்கள் எப்படி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகளை? அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் ஒரு பக்க சார்பாகவோ, ஒரு பக்க நிலையாகவோ, ஒரு பக்க எந்த கருத்தாகவோ இது இல்லை. பொதுவானது, பொது அறிவானது, இப்போ நடக்கிற நடைமுறையானது. இதுதான் இங்குள்ள வாதத்தின் தலைப்பு. புள்ளி விவரங்களையும் அங்கு நாங்கள் திசைகாட்டியையும் வைத்து வாழ்க்கை ஓட்டவில்லை. இன்றைய இளைஞர்கள் தமது பொருளாதாரத்துக்காக, ஒரு பொருளாதார பிரச்சனைக்காக இன்று எல்லா இளைஞர்களும் கூடுதலா பார்த்துக் கொள்ளுங்க, காசத்தாருங்கள் என்று வேண்டுவார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள் ஒரு பெற்றோர் கேட்கிற அளவுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த கரணி வந்திருக்கு, எங்களுக்கு கரணி தெரியாது. நவீன காலம் வந்திருக்கு, நாங்கள் அந்த நவீன காலத்துல தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருந்து அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். எல்லாரும் அறிந்த பெற்றோர்களா? எல்லாரும் படித்த பெற்றோர்களா? எல்லாரும் ஒரு உண்மை இதால் தான் பிள்ளைகள் வாழ்கிறார்கள் எண்ணுகிற பெற்றோர்களா? சமுதாயத்திலே ஒரு தாய் என்ற ரீதியிலே எல்லாரும் ஒரு பிள்ளையை பெற்ற தாய் தான். ஆனா எல்லாரும் படித்தவர்களா இருக்க ஒன்றுமல்லவா? பாமரர்களா இருக்கிற இடத்திலே எத்தனை நடக்கிறது என்று கண்ணுக்கு தெரியுமா? இன்று இருப்பவர்கள் இன்று இப்படித்தான் பிள்ளை படிக்கிறான், அவன் பொருளாதார செலவை கட்டுப்படுத்துறான் என்றால் அவன் பொருளாதாரத்தை எந்த ஒரு வழியாலே அங்கு செலவழிக்கிறான். இதை எந்த பெற்றோர்கள் பார்க்கிறார்கள்? எந்த பெற்றோர்கள் அதை சீர்தூக்கிறார்கள்? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லித்தான் வாழ்ந்த ஒரு காலம் இருக்கு. இன்று தனித்து வாழ்கிறார்கள். ஆனால் 100க்கு
80% எப்படி வாழ்கிறார்கள் என்பதுதான் அங்க உள்ளது. அந்த மைய கருத்தை தான் நாம் எடுக்க வேண்டும். இன்று நடக்கிற ஒரு வாழ்வியலின் தன்மையோடு தான் நாம் பேசிக்கொள்ள வேண்டும். எந்த விதமான ஒரு நிலையோடு நாம் வாதிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நடப்பதும் நடந்து கொள்வதும் இனி நடக்க போறதும் எதுவென்று அறியாத உலகத்திலே நாம் வாழ்கின்றோம். முந்தி கந்து என்றாலும் கசக்கி கட்டு, கூழ் என்றாலும் குளித்து குடி என்றார். இன்று நீங்கள் சர்வசாதாரணமா பாருங்கள், ஒரு உறவினர் வந்து விட்டார் என்றால் உங்கள் இளைஞர்கள், உங்கள் பிள்ளைகள் தனித்துத்தான் இருக்கிறார்கள். பாருங்கள், இங்கால ஒரு உங்கள் மாமா வந்து அது உங்களுக்கு மாமாவா இருக்கலாம், உங்களுக்கு இல்லை என்ற அளவு கூட பிள்ளைகளை நாம் வளர்த்து வைத்திருக்கிறோமா? இல்லை, அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், நவீனத்தை பற்றி வளர்க்கிறார்கள். அவர்கள் கூடுதலாக தனித்து வாழ்ந்து தம்முடைய நிலையில வாழ்ந்து, ஆனால் சில பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறார்கள், தனித்து வாழ்ந்தவர்கள் கெட்டும் இருக்கிறார்கள், சீரழிந்தும் இருக்கிறார்கள். இதைத்தான் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதைத்தான் நாம் தராசில் வைத்து பார்க்க வேண்டும். மனச்சாட்சி ஒன்றின்படி பார்க்கும் போது எந்த குடும்பத்திலும் பிள்ளைகள் இன்று தனித்து தனித்து வாழ்கிறார்கள். அது நன்மைக்காகவும் வாழ்வப்படுகின்றது, அது நயமாக அளிக்கப்படுற ஒரு நிலையிலும் நடந்து கொள்கிறது. ஆகவே நடுவரை நன்றாக சிந்தித்து சொல்லுங்கள். உலகம் முழுதும் நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து சொல்லுங்கள். இன்றைய இளைஞர்கள் தனித்து வாழத்தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் சில மாணவர்கள் தம்முடைய சொந்த முயற்சியில் அடுத்தவனுக்கு உதவ ஆசைப்படுகிறார்கள். சில மாணவர்கள் இருப்பது எல்லாத்தையும் அழித்து, எத்தனை நடந்துட்டு கொலை, தன்னுடைய பாடல தனித்து வாழ்ந்த இடத்துல கொலைகள் நடக்கிறது. ஏன் தனித்து வாழ்க்கை? அந்த தனித்த வாழ்க்கை, சேர்ந்த வாழ்க்கை, இல்லாத வாழ்க்கை எங்க சேர்த்து வச்சுக்கணும் பெற்றோரை? சில பெற்றோர்கள் பெற்றவர்கள் அனைத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பாசத்துக்கு அங்கு இருக்க மாட்டார்கள், அந்த பரிவுக்கு அங்கு இருக்க மாட்டார்கள். ஆதலால் தான் கூடுதலாக அந்த பிள்ளைகள் தனித்து ஒதுக்கப்பட்டது என்றுதான் நான் சொல்லுகிறேன். தனித்து வாழ ஆசைப்பட்டவர்கள் சொல்ல மாட்டேன், தனித்து விடப்பட்டவர்கள். அதனால் தான் அவர்கள் தனித்து வாழ்கிறார்கள் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி சர்வேசரி சிவரூபன் அவர்களே. இன்னொரு பக்கமாக இந்த கருத்து விரிந்ததை பார்க்கிறோம். அதாவது தனித்து வாழ விரும்புகிறார்கள் தான், ஆனா தனித்து வாழ விடப்பட்டவர்களாக நீங்கள் சொல்லி இருப்பதை பார்க்கும்போது, அப்ப பெற்றோர்கள் நீ எக்கேடு கட்டாலும் தனித்து வாழ்ந்து முடியண்டு அப்படி விடுகிறார்களோ, இல்லது நீங்க சொன்ன அந்த தனித்து வாழுற அந்த நிலையில சில பிள்ளைகள் நன்றாக வாழுகிறார்கள், சில பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள். ஏனென்றால் அது நட்புகளோட சேர்ந்ததோ அல்லது இந்த கணனி உலகத்துக்குள்ள எங்கேயோ தெரியாத பகுதிகள் எல்லாம் போய் வாழுகிறார்களோ என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. ஆமா, அலைவாயுற மனம்தான் எப்போதுமே. மனம் அலைவாயும், அந்த அலைவாயாமல் அந்த மனதை அடக்கி ஆள வேண்டிய தேவை எங்கட திறமையில தங்கி இருப்பதை பார்க்கின்றோம். நீங்க அழகாக அந்த பாடல் முழுமையாக பாடணும் போல. அன்று கேட்டதும் அதி குரல் தானே என்னது? அன்று கேட்டதும் ஒரு சொல்லுங்கள். அன்று கேட்டவன் அரசன் மறந்தான், இன்று கேட்பவன் இறைவன். அதான் நீங்களா இருக்கிறீர்கள் சொன்னான். ஏனென்றால் ஒரு காலம் நாங்கள் எங்களுடைய சங்க காலம் சரி, அதற்கு சங்கம் வருவிய காலம் சரி, பிற்காலம் சரி, நாங்கள் எப்போதும் பெற்றோர்களை மதித்து வாழுற ஒரு பாரம்பரியத்தையும் பண்பாடையும் கொண்ட இனம்தான் தமிழினம் என்பது மறக்க முடியாது. என்றால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நாங்க முதலறிந்த தெய்வம் அன்னையும் பிதாவும். ஆகவே அவர்கள் எங்களை நன்றாக காப்பார்கள் என்றது ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளிடம் இருப்பது உண்மைதான். ஆனால் இன்றைய யதார்த்த சூழல், நீங்க சொன்னீங்க இந்த பராமரிப்பு நிலையத்தில் விட்டு செல்லுகிறார்கள் என்று. அந்த புலம்பெயர்ந்த சூழலில் அம்மா அப்பா கிட்ட இல்லை, பிள்ளை இன்றைய பொருளாதாரத்தில் இருவரும் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருப்பதனால் அந்த பராமரிப்பு நிலையத்தில் விட்டுத்தான் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அப்படி போகிற எல்லா பிள்ளைகளும் தீயவராக போகிறார்களா என்று கேட்டால் அங்க இல்லை என்ற ஒரு பதிலும் வரும். ஏனென்றால் அப்படி இருக்கிறவர்கள் தான் எப்படி சேர போகிறார்கள் என்று கேட்டீங்கள். நல்ல ஒரு கேள்வி. அதாவது சிந்திச்சு பார்க்கிறேன். இதை நாங்க நடுவரும் பெற்றோர்களை பிரிந்து அந்த குழந்தையை விட்டு வரைக்கல அந்த பிள்ளையும் ஒரு காலம் எனக்கு ஏன் இப்படி என்ன அப்பா அம்மா விட்டு போகிறார்களே என்று எண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைய சூழல் அப்படித்தான் விட வேண்டிய சூழல் இருக்கின்றது என்றால் காலையில் விட்டுட்டு மாலையில் நாங்கள் அவர்களை எடுத்து செல்வது வழக்கம். அந்த இடப்பட்ட நேரத்தில் பெற்றோர்களை அந்த பிள்ளை நினைக்க தேவையில்லை என்று தன்னுடைய அறிவு கட்டிய தூரத்தில் அந்த
விளையாட்டு பொருட்களுடனும் ஏனைய விடயங்களுடனும் சங்கமிக்கும் போது அதுக்கு அம்மா அப்பாவோட இல்லை என்ற நிலை தெரியாமல் இருப்பது வழக்கம். அது உண்மையின்படி அப்படித்தான் அது. ஆகவே நீங்கள் அதனால இவர்கள் தனித்து வாழ விரும்புகிறார்களோ என்ற ஒரு கேள்வியை சொன்னது எனக்கு சிந்திக்க வச்சது. அடுத்தது பொருளாதாரத்தின் பகுதி நெருக்குவதனால இன்றைக்கு அதுதான் முன்னோக்கி நிற்கின்றதை பார்க்கின்றோம். அது நெருக்குவதனால பல இளையோர்கள் சரியாக அந்த பொருளாதாரத்தை தங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்தி சேமித்து வைத்து பயன்படுத்துற தன்மை இல்லாமல் வீணாக நட்புகளுடன் சேர்ந்து வன்முறைகளில் ஈடுபட்டு செலவழிக்கிற தன்மையும் அதிகமாக இருப்பதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அப்ப எப்படி அது ஒவ்வொருவருடைய வளர்ப்பு முறையும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எப்படி வாழ வேணும் என்று எடுக்கிற நிலையும் அப்படி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தனித்து வாழ்பவன் எல்லோரும் கெட்டு போவதும் இல்லை, தனித்து வாழ்பவன் எல்லோரும் ஆகா ஊகொண்டு உயர்ந்ததும் இல்லை. ஆனால் அரவணைத்து கொண்டு பெற்றோரையும் அரவணைத்து கொண்டு வாழுற பிள்ளை ஒரு ஒழுங்கான வாழ்க்கையிலும் இருக்கும். அதே நேரத்தில் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அந்த பிள்ளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்ப பிரச்சனைகளை பார்த்தால் ஒவ்வொரு பிள்ளையும் தனக்கென்ன சுலகு படக்குன்ற மாதிரி தான் உழைத்தால் தனக்குத்தான், மற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்ற நியதி இல்லாத மாதிரி சில பிள்ளைகள்